ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 5/9/2025 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்ன உறுதிமொழி கொடுத்துருக்கிறீங்க ஞாபகம் இருக்குதா? நான் தூய்மை ஆகிற வரைக்கும் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். பாபா மேலே மட்டும்தான் அன்பு செலுத்துவேன். 100% தூய்மை ஆகிட்டோன்னா இந்த உடலை விட்டு நம்ம பிரிஞ்சிடுவோம். அப்படின்னா என்ன? இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் பாபாவை நான் நினைவு செய்து தூய்மை ஆகிட்டே இருப்பேன். பாபா மீது மட்டுமே அன்பு செலுத்துவேன். ஏன்னா மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினாலே அது அழுக்காயிடும், தூய்மையாக முடியாது. கேள்வி: புத்திசாலி குழந்தைங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பார்த்து என்ன மாதிரி முயற்சி பண்ணுவாங்க? பதில்: கடைசியில் சரீரம் விடும்போது ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. அந்த மாதிரி முயற்சியை புத்திசாலி குழந்தைங்க இப்பொழுதுலேருந்தே பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுதான் அந்த ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பர். அந்த நேரம் வேறு எந்த நினைவு வந்தாலும் ஏமாற்றிடும் நம்மளை. ஸோ எந்த நினைவும் இல்லாமல் போகணும். அதுதான் கர்மாதீத்தாகி போகிறது. அதுக்காக இந்த பழைய சரீரத்தின் மீது உள்ள பற்றை நீக்கி கொண்டே செல்லுங்கள். நான் பாபா கிட்டே போயிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இல்லை, வள்ளலார் போன்றவர்களும் கடவுளோடு கலக்கணும் அப்படின்ட்டு தீவிர முயற்சி பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே அதற்கான நேரம் அப்போ கிடையாது. இப்போ தான் அந்த நேரம், அதாவது அவர்கிட்ட போகிறதுக்கான நேரம். கலக்க முடியாது, பட் அவரோட போகிறதுக்கான நேரம். ஸோ அதனால் அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பற்றும், இந்த உடல் மேலே உள்ள பற்று உட்பட அனைத்தையும் பாபா நினைவுலேருந்து மறக்கணும், நீக்கணும். ஸோ நினைவு தான் ஃபுல்லாகவே, எல்லாத்துக்கும் ஆதாரம் நினைவு தான். பாபா எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்பாவா, காதலனா, சகோதரனா, நண்பனா, அவர் கூடவே இருக்கிறத உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்கே வரக்கூடாது. வந்தால் தான் பயமே. பாடல்: அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார் இல்லையா? நாம் அவர் கூடவே இணைஞ்சிருக்கிறோம். அவர் கூடவே இருக்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக உங்களை விட்டு பிரிய மாட்டார். அந்த நினைவின் பலம் தான் இருக்குது. ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். எல்லையற்ற தந்தைக்கிட்ட குழந்தைங்க என்ன உறுதிமொழி கொடுக்குறாங்க? பாபா, நான் உங்களுடையவனாக ஆகியிருக்கிறேன். சாந்தி தாமம் போய் சேர்ற வரைக்கும் உங்களை மட்டும்தான் நான் நினைவு பண்ணிகிட்ருப்பேன். அதன் மூலமாக தான் என் தலைமையில் உள்ள ஜென்மாந்திர பாவங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகும். இதைத்தான் யோக அக்னின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் உறுதிமொழி இல்லையா? தூய்மை ஆகிற வரைக்கும் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பேன், வேறு எந்த நினைவும் இறக்கும்போது வந்துடக்கூடாது அப்படின்னு பாபா சொன்ன மாதிரி இப்போ என்ன சொல்கிறேன்னா, சாந்தி தாமம் போகிற வரைக்கும் நான் உங்கள் நினைவிலே தான் இருப்பேன். அதன் மூலமாக தான் என் தலையில் இருக்கிற பல ஜென்மத்து பாவங்கள் அழியும். ஸோ இதுதான் யோகா அக்னின்னு சொல்கிறோம். பாவம் நீங்கிறதுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது, பாபா நினைவை தவிர்த்து. பதித்த பாவனர் அல்லது ஸ்ரீ 108 ஜெகத்குரு அப்படின்னு சொல்லப்படுறது ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். 108 பேரை வெற்றிமணி மாலையில் உருவாக்குன உலகத்துக்கே குரு பாபா தான். உயர்ந்ததிலும் உயர்ந்த குரு, அதாவது ஸ்ரீ 108 ஜெகத்குரு அப்படின்னு அவர் அர்த்தம் சொல்கிறோம். பதித்த பாவனர், அனைவரையும் தூய்மையாக்கக்கூடியவரும் அவர் தான். அவர் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தந்தை, உலகத்துக்குமே டீச்சர், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் குரு. படைப்புடைய முதலீடை கடைப்பற்றிய ஞானத்தை அவர் தான் கொடுக்கிறார். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது அழுக்கான உலகம். இதில் ஒருத்தர் கூட தூய்மையானவர் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, 2 காரணம். அவர்கள் மூலமாக துக்கம் வருதுன்னு நீங்கள் அதிர்ச்சி அடைய தேவையில்லை, ஏன்னா இங்கே தூய்மையானவர் யாரும் கிடையாது. இன்னொன்று,
எதுக்கு மற்றவங்க மேலே பற்று வைக்கிறீங்க? தூய்மையானவர்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்படிலாம் யாரும் கிடையாதுன்றார். பரம பவித்திரமாக எப்போவுமே இருப்பவர் சிவபாபா தான். அவரே வந்துட்டார். அப்போ நம்மளுடைய பற்று, அன்பு எல்லாமே அவர் ஒருவர் மீது தான் இருக்கணும். பதித்த பாவனர் தந்தை தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். நீங்கள் கூட இப்போ அவருடைய குழந்தையாகி இருக்கிறீங்க. அவர்கிட்ட இருந்து உலகத்தை தூய்மையாக்குறது எப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சிவனுக்கு உதவி செய்கிறதுக்காக திருமூர்த்தியும் அவசியம் வேணும். இதையும் நீங்கள் எழுதணும். தெய்வீக ராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமைன்னு எழுதுங்கன்றார். எப்படி எலெக்ஷன் டைம்லாம் ஓட்டு போடுறது உங்களுடைய பிறப்புரிமைன்றாங்களோ, அது மாதிரி உலக ராஜ்யமே அங்கே ஆட்சி செய்யக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை இழந்துடாதீங்க அலட்சியமாக விட்டு. அதுவும் இப்போ இந்த கல்பத்துடைய சங்கமயுகத்தில் மனிதர்களுடைய புத்தி எப்படி இருக்குதுன்னா, இதை நீங்கள் தெளிவாக எழுதலைன்னா மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி ஒரு பலகீனமாக இருக்கிறாங்க. இப்போ மட்டும்தான் இந்த ஞானமும் கிடைச்சிருக்குது. இன்னொரு விஷயம், பிகே அப்படின்ற பேர் இருந்தாலே பிரஜாபிதான்ற வார்த்தையும் அவசியம் இருக்கணும். ஏன்னா வெறும் பிரம்மா இருக்கக்கூடாது. பிரஜைகளின் தந்தை பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு இருக்கணும். ஏன்னா பிரம்மான்னு கூட நிறைய பேர் அவங்களுடைய பேராக வச்சுருக்கிறாங்களாம் மனிதர்கள். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயான்னு எழுதணும். ஆக்சுவலாக இந்து கோயில்களுடைய பேரெல்லாம் பார்த்தாலே அந்த காரண பேரோடு இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ பாபா நமக்கு கொடுக்குற ப்ராக்டிஸோடைய வெளிப்பாடு தான். வெறும் பிரம்மா சொல்லாதீங்க, பிரஜாபிதான்னு சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். பிரம்மகுமாரினா பிரஜாபிதா பிரம்மகுமாரின்னு இருக்கணுன்றார். ஸோ அதனால் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்னு எழுதணும் போர்டு. ஏன்னா அப்படி எழுதலைன்னா ஒன்றுமே புரியாது மனிதர்களுக்குன்றார். எழுதுனா கூட புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க, அப்புறம் எழுதலைன்னா. கல் போன்ற இந்த உலகத்தை தூய தங்கமாக ஒரு தந்தை மட்டுமே உருவாக்க முடியும். ஒன்றுத்துக்கு உதவாத கல் மாதிரி உலகத்தை சொக்க தங்கமாக மாற்றுறார். இந்த சமயம் ஒருத்தர் கூட தூய்மையானவர் கிடையாது. எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை போட்டுட்டு நிந்தனை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கடவுளை பற்றி கூட என்ன சொல்கிறாங்க, அவர் மீன், ஆமை, பன்னி இந்த மாதிரி அவதாரம்லாம் எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களுக்கு அவதாரம்னா என்னன்னு கூட தெரியல. அவதாரம் ஒரு சிவத்தந்தைக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் எப்படி வர்றாரு? அலௌகிக்க ரீதியாக வர்றாரு. ஒரு சரீரத்தில் தான் பிரவேசமாகி இந்த உலகத்தை தூய்மையாக்குறார். ஸோ அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் தான் பிரம்மா. மற்ற ஆத்மாக்கள் அவங்கவுங்களுக்கான சரீரத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஞானத்தின் கடல் சிவபாபாவுக்கு என்று சொந்த உடல் கிடையாது. அப்போ எப்படி அவரால் ஞானத்தை கொடுக்க முடியும்? ஞான கடலாகவே இருந்தாலும் அப்போ கண்டிப்பாக ஒரு உடம்பு வேணும் தானே. அதனால்தான் பிரம்மா உடலை கடனாக எடுக்கிறார். இந்த விஷயங்களை இப்போ உங்களை தவிர வேறு யாருமே தெரிஞ்சுக்கலை. ஸோ கல்யாணமாகாமல் தூய்மையாக இருக்கிறத விட திருமணமாகி தூய்மையாக இருக்கிறது தான் பயங்கர தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அடுத்தது இல்லற விவகாரத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாகிறது அப்படின்னு அர்த்தம். வேறு எந்த நினைவும் இல்லாமல் இறைவனுடைய நினைவில் மட்டுமே மூழ்கிறது தான் தைரியமான காரியம். அது சாதாரண விஷயங்கள். இங்கே இருக்கிற எல்லாமே
அழகிய குடும்பம் இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம். ஆனாலும் இறைவனை தவிர எதுவுமே புத்தியில் இல்லைன்னா அதற்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணணும். அழகான குழந்தை வந்தாலும் அதை பார்க்காம நான் ஆத்மாவை தான் பார்ப்பேன், பரமாத்மாவை தான் நினைப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் அங்கே தைரியம் வேணும். ஸோ மகாவீரர் குழந்தைங்க தானே நீங்கள், அப்போ உங்கள் வீரத்தை காட்டணும் தானே. பாபா சொல்கிறார், இதுதான் உண்மையிலே வீரம், பற்ற அறுத்தெறிகிறது தான் உண்மையான வீரம். சன்னியாசிகளால் இது பண்ண முடியாது, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே பற்ற இருக்க முடியாது. ஆனால் அதை நீங்கள் செய்ய முடியும்ன்ற. சன்னியாசிகளால் முடியாததை உங்களால் செய்ய முடியும். கணவன் மனைவி ஒன்றா இருந்துட்டு காமத்தை வெல்வதுன்றது முடியாத காரியம்தான் சன்னியாசிகள் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அதை நீங்கள் செய்ய முடியும்ன்ற, செஞ்சு காட்டுங்க. பாபா ஸ்ரீமத் கொடுக்குறார். இந்த மாதிரி நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருந்துக்கிட்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மை ஆகுங்க. அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இல்லைன்னா உலகத்துடைய ராஜ பதவி எப்படி கிடைக்கும்? தூய்மையாகுன்னா பார்த்தா தாமரை மலருக்கு சமமான்ற. சேத்துல தாமரை கொடி இருந்தாலும் அந்த தாமரை மலர் சேத்தை விட்டு ரொம்ப உயரத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாமரை மலருக்கு சமமாக தூய்மை ஆகுங்க. கொஞ்சம் கூட இந்த கலியுக அழுக்கு ஒட்டாத அளவுக்கு உயர்ந்துடுங்கன்ற. அப்போ தான் உயர்ந்த பதவி அடையவும் முடியும். இல்லைன்னா உலகத்துடைய ராஜ்ய பதவி எப்படி கிடைக்கும்? நாராயண பதவின்றது உலகத்துக்கே ராஜா வச்சா எப்படி கிடைக்கும்? தூய்மை ஆகலை அப்படின்னா, அதுவும் தூய்மையான உலகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கணும்னா கண்டிப்பாக தூய்மை ஆகணும் தானே. ஸோ இந்த படிப்பு தான் நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கான படிப்பு. அது சொல்லி கிடக்கக்கூடிய ஸ்கூல் தான் ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டரும். இங்கே எல்லாருமே படிக்கிறாங்க. அதனால் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம்னு எழுதுங்கன்றார். இங்கே நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க இல்லையா. இப்போ வித்யாலயம்னா ஸ்கூலு. ஸோ ஈஸ்வரனுடைய கல்வி கிடைக்கிற ஸ்கூல்னு எழுதுங்கன்றார். இது முற்றிலும் சரியான வார்த்தை. நம்ம உலகத்துக்கே எஜமானராக இருந்தோம் அப்படின்னு பாரதவாசிகளுக்கு தெரியும். நேற்று விஷயந்தான் இது. இதுவரைக்குமே லக்ஷ்மி நாராயணனுக்கும் ராதை கிருஷ்ணருக்கும் கோயிலை கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் அழுக்கான மனிதர்களுக்கே கூட கோயில் கட்டுறாங்க இல்லையா. அவங்களே வேறு கட்டிக்கிறாங்க சாமியார்கள்லாம். துவாபரயுகம் தொடங்கி தூய்மை இழந்த மனிதர்களாகத்தான் எல்லாருமே இருக்கிறாங்க. சிவனுக்கும் தேவிகளுக்கும் கோயில் கட்டுறாங்க. அதே போல் இந்த தூய்மையற்ற மனிதர்களுக்கும் கட்டுறாங்க. அப்போ கோயிலுக்கே மரியாதை இல்லாமல் போயிடுது இல்லையா. மனிதர்கள் என்ன தேவதைகளா? ஸோ அதனால் பாபா புரிய வைக்கிறாங்க. இந்த விஷயங்களை பற்றி சரியானபடி நீங்கள் விசார் சாகர் மந்தன் செய்யணும். அதாவது ஞானக்கடலை கடையணும், சிந்தனை பண்ணணும். பாபாவை புரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். நாளுக்கு நாள் பாபா சொன்னதும் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஏன் முதலிலே இதெல்லாம் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. முதலிலேயே ஏன் மன்மனாபாவுடைய அர்த்தத்தை புரிய வைக்கலைன்னு கேட்கக்கூடாது. பாபா சொல்கிறார், முதலிலேயே இது போல் நினைவில் நிலைத்திருக்க முடியாது. அப்போ சக்தி கிடையாது இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஞானத்தை கொடுக்குறார். ஸோ மிக மிக சில குழந்தைங்க மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் முழுமையான சரியான பதிலை கொடுக்க முடியும். ஸோ பாபா சொல்கிறாங்க, சரி அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா டீச்சர் கூட என்ன பண்ண முடியும் இல்லையா. டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கத்தான் முடியும். நீங்கள் தான் படிக்கணும். படிக்கிற அதிர்ஷ்டம் கூட இல்லைன்னா என்ன பண்ண முடியும். உயர்ந்த பதவி இல்லை போல இருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். மற்றபடி பாபா ஒன்று ஆசீர்வாதம் பண்ணி உயர்ந்தவரை ஆக்கி விட மாட்டார். தர்மதேவன் நீதி தேவன்றதெல்லாம் அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்குது. பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அதை யார் நல்லா கிரகிச்சு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க உயர்ந்த பதவியை அடைவாங்க. அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள், நாம் எப்படி சேவை செய்கிறோம் அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதேமாதிரி விசார் சாகர் மந்தன் செய்யணும் இல்லையா. ஞானத்தை நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க தான்
நம்ம புத்தி பாபா கிட்ட இருக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியும். கீதையுடைய பகவான் யார்? ஸோ இந்த சித்திரத்தை கையில் எடுங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றார். பகவானும் நிராகாரமானவர் இல்லையா, சரீரமற்றவர். அவர் பிரம்மா மூலம், அதாவது பிரம்மாவுடைய சரீரம் இல்லாமல் அவரால் பேச முடியாது. ஏன்னா அவர் வர்றதே பிரம்மா உடலில் தான், அதுவும் சங்கமகத்தில் தான் வர்றார். இல்லாட்டினா பிரம்மா விஷ்ணு சங்கரன்னு ஏன் 3 பேர் இருக்கணும்? வாழ்க்கை வரலாறு வேணும் இல்லையா? ஆனால் யாருக்குமே இது தெரியாது. பிரம்மாவை பற்றி சொல்கிறாங்க, 100 புஜங்கள் கொண்ட பிரம்மாவிடம் கேளுங்கள், பிரம்மாவிடம் செல்லுங்கள் அப்படின்ட்டு. 1000 புஜங்கள் கொண்டவரிடம் செல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றியும் ஒரு கதை உருவாக்கப்பட்டிருக்குது. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு இவ்வளவு ஏராளமான குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, தூய்மை ஆகிறதுக்காக இங்கே வராங்க. பல பிறவிகளாக தூய்மையற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ முழு தூய்மையாகணும், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறது நம்மளுக்கு ஸ்ரீமத்தாக கிடைச்சிருக்குது. ஒரு சிலரோ இன்னை வரையும் கூட எதுவுமே புரிஞ்சிக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு நினைவு செய்யணும் அப்படிங்கிறதும் அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. குழம்பி போயிடுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட. பாபாவுடையவராகி பிறகு பாவங்களை வெல்ல முடியலை. அதுக்கு பாபா குழந்தை ஆகணும் இல்லையா? ஸோ பாபா குழந்தை ஆகிறது தூய்மை ஆகிறதுக்கு தான், பாவத்தை அழிக்கிறதுக்கு தான். ஆனால் ஆகியும் பாவமும் அழிக்கலை, பாவக்காரியம் செய்கிறதையும் நிறுத்தலை, நினைவுலேயும் இருக்கிறதில்ல அப்படின்னா அவங்க என்ன பதவி அடைவாங்க? ஸோ அவங்க சரண்டரே ஆகியிருந்தால் கூட அதனால் என்ன நன்மைன்றார்? ஏன்னா தூய்மை ஆகாமல் சரண்டர் ஆகி என்ன பிரயோஜனம்? தூய்மை ஆகிறதுக்கு தானே பாபா குழந்தை ஆனதே. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகி மற்றவர்களையும் புண்ணிய ஆத்மாவாக ஆக்குறீங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி. எந்த அளவுக்கு நீங்களும் புண்ணிய ஆத்மா ஆகலை, மற்றவங்களையும் ஆக்கலையோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி உங்களால் அடைய முடியாது. ஸோ எந்த அளவுக்கு பாபாவை ரொம்ப கம்மியாக நினைவு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு குறைஞ்ச பதவி தான் கிடைக்கும். அப்புறம் எப்படி இரட்டை கிரீடதாரியாக நீங்கள் ஆக முடியும்? லக்ஷ்மி நாராயணா எப்படி ஆக முடியும்? அப்போ உங்களுடைய வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்ப லேட்டாக தான் வருவீங்க இல்லையா? ஆரம்பத்திலே வர்றவங்கெல்லாம் அந்தளவுக்கு முயற்சி பண்ணவங்க தான் சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே பிறவி எடுப்பாங்க. ஸோ நீங்கள் சரியாகவே முயற்சி பண்ணல, குறிப்பாக நினைக்கிறது தான் மெயின் முயற்சி இல்லையா? அது இல்லைன்னா எப்படி நீங்கள் ஆரம்பத்தில் வர முடியும்? நாங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் இரட்டை கிரீடதாரி ஆகிடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா முதல்ல அந்த மாதிரி பாபாவெலாம் நினைக்கல, மற்றவங்களையும் அப்படி ஆக்கலை, சேவையும் பண்ணலை அப்படின்னா முதல்ல தாசியாக ஆகி பல ஜென்மத்துக்கு வேலைக்காரியாகவே இருந்து கடைசியில் கொஞ்சம் பதவி கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ தாசிகள் ஒன்றும் கிருஷ்ணரோட ஊஞ்சலாட முடியாது. சிலருக்கு நான் சரண்டர் ஆகிட்டேன்ற அகங்காரம் இருக்குது. பாபா சொல்கிறார், சரண்டர் ஆனாலும் நினைவில் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆக முடியும்? வேலைக்காரியை தான் ஆக முடியும். அப்படி தாசி ஆகிறதுக்கு பதிலாக பணக்கார பிரஜை ஆகிறது மேல். ஸோ இது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முயற்சி செய்யணுன்றார். கொஞ்சம் கிடைச்சாலே போதும் அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. நானும் ராஜாவாக ஆவேன் அப்படின்னு முயற்சி பண்ணாதவங்க கூட நினச்சாங்கன்னா ஏராளமான ராஜாக்கள் ஆகிடுவாங்களே, அப்படிலாம் இருக்க மாட்டாங்களே. அப்போ முயற்சி செஞ்சு தான் அதை அடையணும். ஸோ அதனால தான் அந்த சிவபெருமான கனியை கொடுக்குற கதையில் ஏன் சமமாக பிரித்து கொடுக்கல? முயற்சி செஞ்சு தான் அடையணும். சமமாக பிரித்து கொடுத்தா அவர் எல்லாருக்கும் கொடுத்துடுவார், அப்போ எல்லோரும் நாராயணன் ஆகிடுவாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, முதல் முக்கியமான விஷயமே நினைவு யாத்திரை தான்.
யார் நல்லபடியாக நினைவில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் குஷி இருக்கும். பாபா புரிய வைக்கிறாங்க, ஆத்மா ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொன்று எடுக்குது. சத்தியுகத்தில் பாருங்கள், குஷியாக ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் சரீரத்தை விட்டாலே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சத்தியுகத்தின் விஷயத்தையே மறந்துட்டாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி குஷி இருக்கணும்னா நினைவு இருக்கணும். நான் ஆத்மான்ற நினைவு, என்னுடைய அப்பா சிவ பரமாத்மான்ற நினைவு, இந்த உடலை விட்டால் நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன்ற நினைவு சதா இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லாததுனால தான் இறந்தா அழுதுடுறாங்க. சொர்க்கத்தில் பாம்பு எப்படி தோலை உரிக்குமோ அந்த மாதிரி உடம்பை விட்டு ஆத்மா போகும். ஏன்னா பழைய உடம்பை விட்டு தானே ஆகணும். ஸோ புத்திசாலி குழந்தைங்க யார் பாபாவுடைய நினைவிலே இருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாபாவுடைய நினைவிலே சரீரத்தை விடணுன்றாங்க. இல்லை, சரீரத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கல அஞ்ஞானிகள் மாதிரி, பாபா நினைவில் சரீரத்தை விடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பாபா நினைவிலே சரீரத்தை விட்டுட்டு போய் பாபாவை சந்திக்கணும். எந்த ஒரு மனிதனுக்குமே அவரை எப்படி சந்திக்கணும்னே தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும், வழி கிடைச்சிடுச்சு. இப்போ முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உயிரோடு வாழ்ந்துக்கிட்டே இறந்துட்டீங்கன்னா ஆத்மா தூய்மையாகவும் ஆகிடும் இல்லையா? ஸோ உயிரோடு இருந்துக்கிட்டே இந்த கலியுகத்தின் எதன் மீதும் உங்களுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் தூய்மை ஆகிறீங்கன்னு அர்த்தம். தூய்மையாகி இந்த பழைய உடம்பை விட்டுட்டு போகணும் இல்லையா? தூய்மை ஆகிட்டு தான் இந்த உடம்பை விடணும். தூய்மையாகிட்டால் தானாகவே இந்த உடலை விட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி உடம்பை விடணுன்ற எண்ணம் வரக்கூடாதுன்னு பாபா சொல்லுவார். எப்போ கர்மாதித்த நிலை அடையிறோமோ அப்போ தானாகவே சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சிடும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், நம்ம பாபாவோட போய் உட்காந்துக்குவோம் பரந்தாமத்தில் அப்படின்ட்டு. இந்த பழைய சரீரத்தின் மீது வெறுப்பு வருது. பாம்புக்கு எப்படி பழைய தோல் மேலே வெறுப்பு வரும் இல்லையா? அதனால தானே அந்த தோலை உரிக்குது. அந்த தோல் வேணும்னு நினச்சா ஏன் தோலை உரிக்க போகுது? அந்த மாதிரி நமக்கு பழைய உடம்பு மேலே வெறுப்பு வரணும். ஸோ புது உடம்பு சொர்க்கத்தில் புது உடம்பு கிடைக்க போகுது, தயாராகிட்டு இருக்குது இல்லையா? அதைத்தான் நம்ம உருவாக்குறோம். உலகத்துக்கு தூய்மையான வைப்ரேஷனை பரப்புறது எதுக்கு? பஞ்சதத்துவம் தூய்மையாகணும். பஞ்சதத்துவத்தினால் ஆன உடல் அப்போ தான் உங்களுக்கு தூய்மையாக கிடைக்கும். ஆனால் எப்போ நீங்கள் கர்மாதீத்த நிலை அடைகிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய நிலை கடைசியில் அந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகிடுவீங்க. அவ்வளவுதான். இப்போ நாம் போய்கிட்டே இருக்கிறோம் பாபா கிட்ட அப்படின்ற நினைப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனந்தமாக இருக்கும் சரீரத்தை விடுறது கர்மாதித்த நிலையில். யுத்தத்துக்கான ஏற்பாடு கூட முழுசாக தயாராகிடும். ஸோ நாம் கர்மாதித்த நிலை அடையிறதுடைய ஆதாரத்தில் தான் உலக அழிவே இருக்குது. இல்லை, நாம் ரெடி ஆனால் தான் விநாசம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கடைசியில் கர்மாதித்த நிலையை நம்பர்வார் எல்லாருமே அடைவாங்க. எவ்வளவு நன்மை இருக்குது அதில். நீங்கள் உலகத்துக்கே எஜமானர் ஆகுறீங்கன்னா பாபாவை எவ்வளோ நினைவு செய்யணும். நம்மளை உலகத்துக்கே எஜமானர் ஆக்கிற பாபாவை. சார் நிறைய பேர் வெளிப்படுவாங்க. எப்படி தெரியுமா? உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஆத்மாக்கள் வெளிப்படுவாங்க நிறைய பேர் போக போக. இந்த பாபா நினைவு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். மரணம் முன்னாலேயே இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பரில் இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே என்ன வருது?
யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு திரும்ப வருது இல்லையா, அடிக்கடி வருது. இந்த நாடு அந்த நாடு முரசுது, இந்தியாவே போரில் போதா, இப்போ பாகிஸ்தானோட வந்தது, இப்படிலாம் நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பெரிய யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வெடிகுண்டு விழும். இப்போ பார்க்குறோம் இல்லையா, உக்ரைனில், ஈரானில். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் விழலாம், அதில் தாமதம் ஏற்படாது. ஸோ புத்திசாலி குழந்தைங்க தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. புத்தியற்றவர்கள் எதையுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது, கொஞ்சம் கூட தாரணை ஆகிறது கிடையாது. ஆமாம்மான்ட்டு அவங்க தலையாட்டிகிட்டு இருக்கலாம், ஆனாலும் எதையுமே அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாதுன்றார். யார்? பாபா குழந்தைங்களே தான் சொல்கிறார். பாபா குழந்தைங்களே புத்திசாலியாக இருந்தால் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணுவாங்க அதிவேகத்தில். புரிஞ்சிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, நினைவிலே இருக்க மாட்டாங்க. இதுதான் புத்திசாலி குழந்தைக்கும் முட்டாள் குழந்தைக்கும் உள்ள வித்தியாசமே தவிர ஞானம் புரியலன்றது கிடையாது. புரிஞ்சு நினைவு பண்ணலன்னா புரியலன்னு தான் அர்த்தம், அப்போ முட்டாள் குழந்தைன்னு தான் அர்த்தம். ஸோ யார் தேக அபிமானத்தில் இருக்கிறாங்களோ, யாருக்கு இந்த உலகம் ஞாபகம் இருக்குதோ, இந்த உலகத்தின் விஷயங்கள், நபர்கள், உறவுகள் ஞாபகம் இருக்குதோ, அவங்க எதை புரிஞ்சிக்க முடியுன்ற. இப்போ பாபா சொல்கிறாரு, ஆத்ம அபிமானி ஆகுங்க, தேகத்தை ஃபுல்லாக மறக்கணும். ஸோ கடைசிலெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நினைவில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உலகமும் அவ்வளோ மோசமாயிடும். பாபா நினைவு விட்டால் பாதுகாப்பு என்ன இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிறது கிடையாது, அதனால தான் நினைவில் இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஆட்டம் காணிச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா பாபா சொன்ன நாள் வந்துடுச்சுன்ட்டு. கடைசியில் இப்போ கூட கனவுலலாம் அந்த உலகழிவு காட்சி வரும்போதெல்லாம் நம்ம பயங்கரமாக பாபா நினைவு செய்கிறத பார்ப்போம் கனவுலேயே. ஸோ கடைசியில் ரொம்ப பச்சாதாபப்படுவீங்க, நினைவு பண்ணலை இப்போன்னா. ஏன்னா பாபா சாட்சாத்காரம் செய்விப்பார், எப்படியெல்லாம் நேரத்தை வீணாக்குனீங்க, என்னென்ன பாவம்லாம் செஞ்சுருக்கிறீங்க, எல்லாத்தையும் காட்சி காட்டி இப்போ தண்டனை அனுபவிங்கன்னு சொல்லுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிடைக்க போகிற பதவியும் கொடுமையாக இருக்கும். ஆரம்பத்தில் கூட இந்த மாதிரி சாட்சாத்காரம் பார்த்தாங்க, பிறகு கடைசியிலும் சாட்சாத்காரம் பார்ப்பீங்க. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய கௌரவத்தை இழக்காதீங்க. பாபா குழந்தையாகி இருக்கிறன்றது எவ்வளோ பெரிய கௌரவம் இல்லையா? ஸோ அப்போ அங்கே செஞ்ச பாவத்தையும் காட்டுவார், இப்போயும் தண்டனையும் அனுபவிப்பீங்க, எதிர்காலத்தில் என்ன பதவின்றதையும் காட்டுவார். எவ்வளோ கொடுமையாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நேரம் புத்தி தெளிஞ்சிடும், அந்த மயக்கம் எல்லாம் காணாமல் போயிடும். அப்போ தான் அந்த வலி தெரியும், இவ்வளோ நேரத்தை வீணாக்கிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ கௌரவத்தை இழக்கக்கூடாதுன்னா இந்த படிப்பிலே ஈடுபட்டு இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். உங்களை ஆத்மானு உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செஞ்சிட்டே இருக்கணும். ஏன்னா பாபா தான் பதித்த பாவனர், வேறு யாரும் பதித்த பாவனர் கிடையாது. எல்லோருக்கும் சத்கதி அளிப்பவர் பதித்த பாவனர் நான் ஒருவனே அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எல்லாருமே அவரைத்தான் நினைவு செய்கிறாங்க. ஆனால் எப்போ கரெக்டாக உங்களை ஆத்மான ஒரு சின்ன புள்ளின்னு உணர்றீங்களோ அப்போ தான் பாபாவுடைய நினைவு வரும். ஸோ அந்த சின்ன ஒளிப்புள்ளி ஆத்மாவுக்குள்ளே தான் 84 பிறவிகளுடைய பார்ட் அடங்கி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அது ஒருபோதும் அழியாது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரிந்தால் கூட எத்தனை பேருக்கு சொல்கிறோமா உங்களுக்கு புரியுதா? அதான் பாபா சொல்ல, இதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் சித்தி வீடுக்கு போகிற மாதிரி கிடையாது. அது புரிஞ்சுக்கிறதுன்றத விட அது அந்த உணர்விலே இருக்கிறது. அவங்க பாகத்தை அவங்க நடிக்கிறாங்க, அந்த பாகம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எதையுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இதை மறந்துடுறதுனால தான் சீரியஸ் ஆகிடுறோம். அதனால் மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியறது கிடையாது. இந்த தேக உணர்வு எல்லாரையும் மொத்தமாக சாகடிச்சிடுச்சுன்றார். இது மரண உலகம் ஆகிடுச்சு இல்லையா? நான் தேகன்ற உணர்வு வந்ததில் தான் இந்த மரண வழியே வருது. வெறும் ஆத்மான்ற உணர்வு இருக்குது, அது இங்கே நடிக்குது, அப்புறம் வேறு இடத்துல போய் நடிக்க போகுதுன்னா நம்ம மரணத்தை பற்றியே கவலைப்பட மாட்டோமே. எல்லாரும் அகால மரணம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி விலங்குகள் பறவைகள் இறக்குதோ அந்த மாதிரி மனிதர்களும் இறந்துடுறாங்க, எந்த வித்தியாசமும் இல்லை. லக்ஷ்மி நாராயணனும் அமர உலகத்தின் எஜமானர்கள், அங்கே அகால மரணமே இருக்காது, துக்கமே இருக்காது.
இங்கே ஏதாவது ஒரு துக்கம் வந்துச்சுன்னா போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? அங்கே துக்கமே இருக்காது. அகால மரணத்தை தானாகவே தேடி போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அமரலோக எஜமானன் ஆகிறது அப்படிங்கிற குறிக்கோள் மிக உயர்ந்த குறிக்கோள் இல்லை? சத்தியுகத்தின் எஜமானன் ஆகிறதுன்றது. ஒருபோதும் கண்கள் குற்றமுள்ளதாக ஆகக்கூடாது. இதில் முயற்சி பண்ணணும். ஏன்னா மரணமற்ற உலகத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, எஜமானனாகவே ஆகுறீங்க இந்த கண்களை கட்டுப்படுத்துறதன் மூலம், கண்களை பரிசுத்தமாக்குறதன் மூலம். இதில் தான் முயற்சி இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவி அடையிறதுன்னா சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரியா? துணிச்சல் வேணும், தைரியம் வைக்கணும். இல்லாட்டின்னா சின்ன விஷயத்திலே பயந்துடுறாங்க. யாராவது தவறான எண்ணத்தில் சென்டருக்குள்ளே கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா தடியால் அடித்து விரட்டணுன்றார். பயந்தாங்கோலி ஆகக்கூடாது. ஸோ பாபா அடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கார். அடுத்தது நேற்றும் அதேமாரி சொன்னார் இல்லை, போலீஸ்காரங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க, அவங்க உண்மையை சொல்லனா அதுக்கப்புறம் அடிங்கன்னு சொன்னார். ஸோ அதுவே இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை கேட்குறேன். பட் இதுக்கு எப்பயுமே சொல்லுவார். இதில் பயந்தாங்கொலி ஆகக்கூடாதுன்றார். சிவசக்தி பாண்டவ சேனைன்னு பாடப்பட்டு இருக்குது இல்லையா? அவங்க தான் சொர்க்கத்தின் வாசலை திறப்பவர்கள், சிவசக்தி மற்றும் பாண்டவ சேனை. ஸோ அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, பாண்டவ சேனை மிலிட்ரி இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ஆர்மின்னு பேர் கொடுத்துருக்குன்னா அதற்கேற்ற தைரியத்தையும் நீங்கள் காட்டணும் இல்லையா? எப்போ சர்வசக்திவான் பாபாவுடைய நினைவில் இருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள சக்தி பிரவேசமாகும். ஸோ பாபா நினைவில் இருந்தால் அது சாத்தியம்ன்றார். ஸோ இந்த முரளியே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? எப்போவுமே பாபா அன்பாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேரத்தில் அது நீங்கள் பாபா நினைவில் இருக்கும்போது தானாகவே அது நடக்கும்ன்ற தைரியம் வைக்கணும். மற்றது பாபா பார்த்துக்குவேன் அப்படிங்கிறார். தன்னை ஆத்மானு தந்தையை நினைவு செய்யணும். ஸோ இந்த பாபாவுடைய நினைவு அப்படிங்கிற யோக அக்னியின் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விநாசமாக அழியும். பிறகு விகர்மாஜித் ராஜா ஆகிடுவீங்க, பாவகர்மங்களை வென்ற ராஜா ஆகிடுவீங்க. நினைவு செய்கிறதுல முயற்சி செய்யணும். யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. மற்றவர்களையும் எச்சரிக்கைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நினைவு யாத்திரை மூலமாக தான் துன்பம் விலகும். ஸோ படிப்பை யாத்திரைன்னு சொல்ல மாட்டாங்க, நினைவு தான் யாத்திரை. நினைவு தான் உங்களை பக்கத்தில் அழைச்சிட்டு போகுது சொர்க்கத்துக்கு. ஸோ மனிதர்கள் பக்தியில் பண்ணுறது சரீர சம்பந்தமான யாத்திரை. இதுதான் ஆத்மாவின் யாத்திரை, ஆன்மீக யாத்திரை. நேர சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிற யாத்திரை. உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ பாபாவும் அதே வீட்டில் தான் இருக்கிறார். என்னை நினைவு செய்தே நீங்கள் வீடு போய் சேர்ந்து விடுவீர்கள். இங்கே அனைவரும் தன்னுடைய பாகத்தை நடித்து தான் ஆகணும் இல்லையா? அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி யாரும் போகலை, இப்போ தான் பாபா போக வேண்டிய நேரத்தில் தான் போகிறதுக்கான வழியே சொல்கிறார். என்ன நினச்சிக்கிட்டே இருந்தால் வந்துடுவீங்கன்ட்டு. ஆனால் இப்போ யாரும் முயற்சி பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். நாடகம் அழிவற்றதாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ஒன்று பாபாவுடைய நினைவில் இருங்க, இன்னொன்று தூய்மையாகுங்க, தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணுங்க. மேலும் எந்த அளவுக்கு சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. கண்டிப்பாக கல்யாணக்காரி ஆகணும், அதாவது நன்மை செய்பவராக ஆகணும். ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, சர்வசக்திவான் தந்தை நம்ம கூடவே இருக்கிறாருன்றது எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். இந்த நினைவின் மூலமாக தான் உங்களுக்குள்ள சக்தி பிரவேசமாகும். அதேமாதிரி உங்களுடைய பாவங்களும் பஸ்மமாகும், சாம்பலாகும். சிவசக்தி பாண்டவ சேனைன்னு உங்களுடைய பேர் இருக்குது இல்லையா? அதனால் அதற்கேற்ற துணிச்சலையும் காட்டணும். பயப்படுறவங்களாக ஆகக்கூடாது. உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இறந்த நிலையை அடைந்த பின் நானும் சமர்ப்பணம் ஆனவன் அப்படிங்கிற இந்த அகங்காரம் வரக்கூடாது.
இல்லையா? உயிரோடு இருந்துக்கிட்டு இறக்கணும். நான் சரண்டர் ஆகிட்டேன்னு அகங்காரம் வந்துச்சுன்னு அர்த்தம் இறக்கலை, ஏஞ்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ சமர்ப்பணமாகி புண்ணிய ஆத்மா ஆகி மற்றவர்களையும் நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆக்கணும். இதில் தான் நன்மை இருக்குது. ஸோ அகங்காரம் ஒருபொழுதும் வரக்கூடாது. வரதானம் தடையற்ற ஸ்திதி மூலமாக தன்னுடைய அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர் ஆகுங்கள். தடையற்ற ஸ்திதி மூலமாக தன்னுடைய அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க நீண்ட காலம் தடையற்ற ஸ்திதியின் அனுபவியாக இருக்கிறாங்களோ, இல்லை எந்த தடையும் இல்லாமல் ஒரே சீரான மனநிலையில் இருக்கிற அந்த பயிற்சி நீண்ட காலமாக யாருக்கு இருக்குதோ, அப்படியே இருக்கிறாங்களோ தடையற்றவர்களாகவே, அவங்களுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்குது. அதனால் அவங்களும் சக்திசாலியாக இருப்பாங்க, மற்றவங்களையும் சக்திசாலியாக ஆக்குவாங்க. நீண்ட காலமாக யார் இந்த மாதிரி சக்திசாலியாக தடையற்ற ஆத்மாவாக இருக்கிறாங்களோ கடைசியிலும் அவங்க தான் தடையற்றவராகி நேர்மையோடு தேர்ச்சி பெறுவார்கள்ன்றார். இல்லையா? பாஸ் வித் ஆனர் ஆவாங்க. அதாவது முதல் டிவிஷனில் வந்துடுவாங்க. அதனால் எப்போவுமே இந்த லட்சியம் இருக்கணும். என்னது? நீண்ட கால தடையற்ற ஸ்திதியின் அனுபவத்தை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஸோ தடையற்ற ஸ்திதி அப்படின்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இது எல்லாமே தடை தான் இல்லையா? அது உங்கள் மனநிலையை அசைச்சிட்டு போகக்கூடாது. என்ன ஆனாலும் நான் அமைதியாக இருப்பேன் பாபா நினைவில் அப்படிங்கிறது சதா இருக்கணுன்றதான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கடைசியிலும் அப்படி இருப்பீங்க, மதிப்போடு பாஸ் ஆவீங்க. ஸ்லோகன், ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் எப்போவுமே உபகாரம், அதாவது சுப விருப்பம் எப்போ வைக்கிறீங்களோ அப்போ தானாகவே அதன் பலனாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இல்லையா? உபகாரம்னா அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறது, பரோபகாரம். நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுபமான எண்ணம் மட்டுமே எல்லாருக்கும் வச்சிங்கன்னா தானாகவே எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவ்யக்த இஷாரா, ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். யோகா அப்படின்னா அமைதி சக்தி. இந்த அமைதி சக்தி ரொம்ப ஈஸியாக தன்னையும் மாற்றிடும், பிறரையும் மாற்றிடும். ஸோ இந்த அமைதி சக்தியின் மூலமாக மனிதர்களும் மாறுவாங்க, இயற்கையும் மாறிடும். ஸோ மனிதர்களுக்கு வாய் மூலமாக இப்போ ஞானத்தை கொடுக்குறீங்க, ஆனால் இயற்கைக்கு நான் வாய் மூலமாக ஞானத்தை கொடுக்க முடியும்? அமைதி சக்தி தான் அதுக்கு தேவை. அமைதி சக்தி தான் கொடுக்கணும். அதுக்கு யோக பலம் தேவை. அந்த யோகம் ஜுவாலா ரூபத்தில் இருக்கணும். அனைத்தையும் மறந்து ஒரு பாபா நினைவில் மூழ்கிய நிலை இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.